கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன பாதையை நியமிச்சிருக்கிறீங்க? சொந்தமாக நீங்களே முடிவெடுத்துருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிற மகளே, உன் நினைவெல்லாம் என் நினைவில்லை. நான் என்ன உன்னை குறித்து நினச்சி வச்சுருக்கேன். உன்னை குறித்து ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். உன் எதிர்காலத்தை குறித்து நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேன். அந்த வழியில் கடந்து வா. ஏனென்றால் உன் நினைவுகளும் என் நினைவு கிடையாது, உன்னுடைய வழியும் என் வழி இல்லை. கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே மரணம் இல்லை, அந்த வழியிலே ஜீவன் உண்டு, அதிலே பிரகாசம் உண்டு, அதிலே ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவன் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் உங்கள் வழிகளிலே தேவன் கடந்து வர முடியாது. அவருடைய பாதையிலே தான் நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்கள் நினைவுகளை, உங்கள் வழிகளை மாற்றுங்க. தேவனுக்கேற்ற சிந்தனைகளை சிந்திங்க. கர்த்தருடைய வழியில் நடக்க முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.